Hi, hello. Welcome to GenAct channel. வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறது வந்து சிவில் இன்ஜினியரிங் கட் ஆஃப் அனாலிசிஸ் ஃபார் 170 டு 190 மார்க்ஸ். இது வந்து நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டான அண்ணா யூனிவர்சிட்டி cutoff.tne ஆன்லைன் அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் வெப்சைட்டான அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து போன வருஷம் 2025 டேட்டா எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி 170 டு 190 கட் ஆஃபுக்கு எந்த கம்யூனிட்டிக்கு எந்த காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம இந்த ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இது எல்லாமே, அப்புறம் இசி, ட்ரிபிள்இ, இது எல்லாமே வந்து 190க்கு மேலே 195க்கு மேலே இருந்தால் தான் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். அந்த கட் ஆஃப்ல இருந்தால் தான் கவர்மெண்ட் காலேஜஸ் மெயினாக கிடைக்கும். அது இல்லைன்னா நம்ம ப்ரைவேட் காலேஜ் தான் போய் ஆகணும். பட் இந்த சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் 190க்கு கீழே 175க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சிவில் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்றத நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதன் பிறகு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்தெந்த கட் ஆஃப் மார்க்குக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத சொல்றேன். இன்னொன்று, நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வர மாதிரி லாஸ்ட் இயரை விட இந்த வாட்டி 3 to 4 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ லாஸ்ட் இயர்ல ஒரு காலேஜில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கடேஸ்வரா காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் பிசி கட் ஆஃபுக்கு 175க்கு கிடைச்சிது அப்படின்னா, இந்த வாட்டி வெங்கடேஸ்வரால அதே காலேஜ் சிவில் இன்ஜினியரிங் அதே கம்யூனிட்டியான பிசிக்கு 171 172கே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 171 172கே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது ஏன் இந்த மார்க் ஷிஃப்ட் ஆயிருக்கு, இந்த 3 to 4 மார்க்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு, அது ஏன் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், போய் பாருங்க. நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய அவேர்னஸ் கொண்டு வரணும். நிறைய கோர்சஸ் இருக்கு, இன்ஜினியரிங், பிடிஎஸ், எம்பிபிஎஸ், பிஎஸ்சி லா, பிஎஸ்சி கோர்சஸ், பிகாம், இதை தவிர்த்து நிறைய கோர்சஸ் அக்ராஸ் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கு. ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, ஏஐ டூல்ஸ் எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணணும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அப்படின்றத அவேர்னஸ் கொண்டு வரதான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். நம்ம சேனல்ல வீக்லி ஒரு 4 வீடியோஸ் மினிமம் வந்துடும். ஸோ 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்ல இருந்தாங்கன்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. பட் இந்த ஒரு லாஸ்ட் 3 to 4 வீக்ஸாவே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், தமிழ்நாடு பேராமெடிக்கல் அட்மிஷன் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன் அப்படின்னா, அது வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், அது இல்லாமல் என்னோட நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, என் நம்பருக்கும் டைரக்டா ஃபோன் பண்ணி சில டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் 1 by 1 நம்ம சம்மரைஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒரு வீடியோ போடுறது வந்து ஜஸ்ட் லைக் தட் போடல. இந்த கட் ஆஃப் டீட்டெயிலாம் ஜஸ்ட் நம்ம எடுத்து ஒரு அசம்ஷன்லாம் போடல. லாஸ்ட் இயர் என்ன கவுன்சிலிங்ல நடந்ததோ அந்த கட் ஆஃப் மார்க்கை எடுத்து ஃபேக்டா தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் டேட்டாவா இல்லை நம்மளே அசம்ஷன் பண்ணி போடுற டேட்டாலாம் கிடையாது. உண்மையான டேட்டா, ஃபேக்ட் டேட்டா. இது நான் இல்லை, நீங்களும் கூட போய் பார்க்கலாம். பட் என்னன்னா, அது ஒரு சம்மரைஸா நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க கம்யூனிட்டிக்கு நீங்க எதிர்பார்க்குற கோர்ஸ் எந்த காலேஜ்ல கிடைக்கும், உங்க ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃபுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிளியர் கட்டா போட்டு கொடுத்துறோம். நீங்க நம்ம கட் ஆஃப் டீடைல்ஸ்ல போய் பார்த்து 3-4 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலாக நீங்க நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸ்லயும் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸுக்கும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லா கட் ஆஃப் ரேஞ்சஸ்க்கும் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ நம்ம இன்னைக்கு கட் ஆஃப் அனாலிசிஸ் 170 to 190 ஃபார் சிவில் இன்ஜினியரிங் பார்க்க போறோம். என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. எனி டவுட்ஸ் யூ கேன் ஃப்ரீ டு கால் மீ. ஸோ சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னா, டிசைன் ஆஃப் பில்டிங்ஸ், ரோட்வேஸ், ஹைவேஸ், பிரிட்ஜஸ் அண்ட் ஃப்ளைஓவர்ஸ், ரயில்வே, மெட்ரோ, டேம்ஸ், வாட்டர் ரிசோர்சஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ், சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுதான் வந்து சிவில் இன்ஜினியரிங்னா. இந்த சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்குக்கு தான் நீங்க படிக்க போறீங்க. அதுல என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டினா, சைட் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர், கவர்மெண்ட் இன்ஜினியர், கன்சல்டன்ட், ஆண்டர்பிரனர், அப்புறம் அர்பன் பிளானர்.
ஸோ இது எல்லாமே வந்து இந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நான் ஜஸ்ட் ஒரு ஃபியூ தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓவர் வியூ ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். என்ன டைப் ஆஃப் ஜாப், என்ன டைப் ஆஃப் கரியர் நீங்க ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிகிரி அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ ஃபியூச்சர் ஏஐ இல்லாமல் எதுவுமே இல்லை ஃபியூச்சரில். ஸோ ஏஐயோட எப்படி இருக்க போகுதுன்னா, ஏஐ பேஸ்டு ஸ்ட்ரக்சர் டிசைனிங் ஆகுது, ஸ்மார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மானிட்டரிங்கு, டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி, பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங், ட்ரோன் சர்வேயிங்கு, ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், ஸ்மார்ட் டிராஃபிக் சிஸ்டம், சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங், இது எல்லாமே வந்து ஏஐ மூலமா அப்படியே டிரான்சிஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஃபியூச்சர் ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னா, ஆட்டோ கேடு, ஸ்டாட் ப்ரோ, ரீவிட்டு, பிஏஎம், பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங், அப்புறம் ஜிஐஎஸ், ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ட்ரோன் மேப்பிங் அண்டு ஏஐ அண்டு மிஷின் லேர்னிங் டூல்ஸ், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை. நான் இந்த டிஜிட்டல் ட்வின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நம்ம இன்ஜினியரிங் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எனக்கு வந்து மார்க்ஸ் இருக்கு, நான் டிஸ்டிங்ஷனு, நான் 8.5, நான் 9.5 சொன்னா இன்டர்வியூக்கு போகலாம், ஜாப் கிடைக்கும், பிளேஸ் ஆவாங்க. பட் இப்போ இருக்க ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பா ஜாப் தேவை, பர்சன்டேஜ் தேவை, எல்லாமே தேவைதான். பட் எனக்கு நான் வந்து ஃபீல்டில் இறங்கி எனக்கு ப்ராக்டிக்கலா தெரியாது அப்படின்னா நீங்க வந்து ஜாப்ல கண்டிப்பா லாங் டேர்ம்ல சர்வை பண்ண முடியாது. நீங்க டெக்னிக்கலாவும் தெரிஞ்சிருக்கணும், உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ், எவ்வளவு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றீங்க, ஒரு ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்றீங்க, ஆல்டர்னேட்டா எப்படி திங்க் பண்றீங்க, ஆல்டர்னேட் சொல்யூஷன், கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி பண்றீங்க அப்படின்றது எல்லாமே தான் இப்போ கம்பெனிஸ் பார்த்துட்டு வராங்க. ஸோ நீங்க படிக்கிறது கூட ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேருந்து இந்த மாதிரி ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லாங் டேர்ம்லையும் நல்ல சேலரியோட சர்வே ஆகிறதுக்கு இந்த ஸ்கில்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் உங்களுக்கு லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ லேர்னிங்ஸுக்கு வந்து ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஏஜ் பாரே கிடையாது. நீங்கள் கண்டினியூஸ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் உங்களுக்கு ஃபேம், மணி எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற 170 to 190 என்னென்ன காலேஜஸ்னா, டோட்டலாக வந்து 19 காலேஜஸ் இருக்கு. அதில் கவர்மெண்ட் காலேஜஸ்ல 5. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜே கிடைக்குது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 2, பிரைவேட் காலேஜில் மொத்தம் 12, மொத்தமாக டோட்டலாக 19. இது நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தோம்னா காஞ்சிபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, சேலத்துலலாம் ஒன்று, திருவள்ளூர், திருச்சி, ஈரோடில் 2, சென்னையில் 3, கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 6. ஸோ 170 to 180 கட் ஆஃப் ரேஞ்சில் சிவில் இன்ஜினியரிங் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் இருக்கு. அதில் கோயம்புத்தூர் தான் லீடிங்காக இருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம காலேஜஸ் பார்க்குறோம், இது நம்ம அடுத்த லிஸ்ட்லையும் பார்ப்போம். ஸோ கோயம்புத்தூர்ல இருக்கிற 6 காலேஜ் தான், சென்னையில் இருக்க 3 காலேஜ், ஈரோடில் இருக்க 2, திருச்சியில் இருக்க 2, அப்புறம் சிவகங்கை, திருநெல்வேலியிலாம் இருக்கு இந்த காலேஜ். இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணும் இல்லை ஃபோட்டோஸ் வேணும்னா என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ நம்ம ஓசி கட் ஆஃப் வச்சு பார்க்குறப்ப இந்த 170 to 190 கட் ஆஃப்ல நம்ம ஓசியை தான் வந்து ஓப்பன் கேட்டகரியை தான் நம்ம ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா அதுதான் வந்து அதுலேருந்து தான் அடுத்தடுத்த கம்யூனிட்டிஸ் மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். எந்த காலேஜ்லையுமே ஒரு கோர்ஸு அதில் ஓப்பன் கேட்டகரியோட கட் ஆஃப் மார்க் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் வந்து ஸ்டார்டிங் டாப் மோஸ்ட், அதுதான் வந்து 189 கட் ஆஃப் ஓப்பன் கேட்டகரிக்கு. இதில் பாட்டத்தில் வந்து லாஸ்ட்ல இருக்கிறது வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், திருவள்ளூர், 170.5. இதுதான் வந்து ஒரு டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம். இந்த 19 காலேஜஸ்மே ஃபார் சிவில் இன்ஜினியரிங் 170 to 190 கட் ஆஃப். அடுத்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம பார்த்த 6 காலேஜஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 6 காலேஜஸ் தான் இது. ஸோ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் கோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நிறைய ஒரே பேர்ல நிறைய காலேஜஸ் இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ காலேஜ் கோட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கும், ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ காலேஜ் கோட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் பெல்ட்டாக இருந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 6 காலேஜில் 170 to 190 கட் ஆஃபோட மார்க்ஸ் டீடைல்ஸ் இதுதான். பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக், அண்ட் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுதான் வந்து கட் ஆஃப் மார்க்கு. கம்யூனிட்டி வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது லாஸ்ட் இயரோட எக்ஸாக்ட் டேட்டா. இது வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல 3 காலேஜ். இந்த 3 காலேஜ் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, குன்றத்தூர், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ், ராமாபுரம். இதுல வந்து சென்னை இன்ஸ்டியூட் வந்து ஹையஸ்ட் எம்பிசி கட் ஆஃப் வந்து 187.5. எம்பிசியில் கட் ஆஃப் ஹையஸ்ட் 187.5. ராஜலட்சுமி வந்து நல்ல காலேஜ், குட் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லா கம்யூனிட்டிக்குமே ஒரு பேலன்ஸ்டான கட் ஆஃபாக இருக்கு. ஸோ நீங்கள் சென்னை பெல்ட்டில் சிவில் இன்ஜினியரிங் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் 170 to 190 கட் ஆஃப்னா இந்த 3 காலேஜும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெஸ்ட் காலேஜ். நீங்கள் இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து திருச்சியில வந்து 2 காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது அப்படின்னு 171 கட் ஆஃபுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே கவர்மெண்ட் காலேஜ். இது வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி 3465, ஒன் ஆஃப் த ஓல்ட் அண்ட் மோஸ்ட் ரெப்யூட்டட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு. இதுல வந்து எஸ்சிஏக்கு கட் ஆஃப் 133.5K கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது வந்து அஃபிலியேட்டட் 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாரதிதாசனோட அஃபிலியேட்டட் காலேஜ். குட் ஆப்ஷன் ஃபார் கட் ஆஃப் 170லேருந்து 173ல நீங்க திருச்சியில பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு இது ஒரு பெஸ்டான காலேஜ். அடுத்து ஈரோடுல 2 காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து முன்னாடி வந்து ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலேஜ். அதுக்கப்புறம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இதுல வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இன்னொன்று வந்து கொங்கு வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிரைவேட் காலேஜ். அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த 2709 வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து முன்னாடி இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து குட் காலேஜ், எம்பிசி கட் ஆஃப் 173.5K கிடைக்குது. அப்புறம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் தான். இதுல வந்து லோவஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரிக்கு 126 கட் ஆஃப்ல கிடைக்குது. அப்புறம் எஸ்சிஏ வந்து 120K கிடைக்குது. இது வந்து ரிசர்வ்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப எக்ஸலண்டான காலேஜ். அடுத்து திருவள்ளூர்ல 2 காலேஜ் இருக்கு, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். இது ரெண்டுமே சென்னை. நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம முன்னாடி சென்னைன்னு பார்த்தோம், இதுவும் கிட்டத்தட்ட சென்னை மாதிரி தான். நீங்க டே ஸ்காலர் மாதிரியே போயிட்டு வரலாம். ரெண்டுமே வெல் எஸ்டாப்ளிஷ்டு காலேஜ். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அதிகமா இருக்கும். இதுல வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஓசி வந்து 170.5ல ஆரம்பிக்குது. நீங்க இந்த 2 காலேஜுமே 170 to 190 திருவள்ளூர்ல இருக்கீங்க, இந்த ரெட் ஹில்ஸ் பெல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜ் வில் பி பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்து சேலம், திருநெல்வேலி, சிவகங்கை. இதுல வந்து ஆல்மோஸ்ட் 3மே வந்து கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி தான். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, அப்புறம் அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம சேலத்துல இருக்க கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். லோவஸ்ட் கட் ஆஃப் வந்து 101க்கு வந்து திருநெல்வேலியில இருக்க இன்ஜினியரிங் காலேஜ்லேயே கிடைக்குது. ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து அழகப்பா செட்டியார் காலேஜ் ஃபர்ஸ்ட் 2 கவர்மெண்ட் காலேஜ். இது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 3வது. இதுல ஹையஸ்ட் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு 183.5ல கிடைக்குது. இந்த காலேஜ் நீங்க சேலம், திருநெல்வேலி, சிவகங்கை இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இருந்தீங்கன்னா 170 to 190 கட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்க்கு இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். அடுத்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டா இருந்தாலுமே சென்னை தான் மோஸ்டா. எல்லாரும் டேஸ் கலர் மாதிரி சென்னையில போயிட்டு தான் வருவாங்க. இதுல வந்து 170 to 190 சிவில் இன்ஜினியரிங்க்கு ஒரு பெஸ்டான காலேஜ். வெல் நோன் பிரைவேட் இன்ஸ்டியூட் வித் ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி கனெக்ஷன், நல்ல கேம்பஸஸ், இண்டஸ்ட்ரி கனெக்ஷன், செமினார், வெபினார், லேபு எல்லாமே நல்லா இருக்கும். லொக்கேட்டட் நியர் சென்னை.
நல்ல அலுமினி குரூப் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க ஓப்பன் கேட்டகரி பிசி பிசிஎம் அதோட கட் ஆஃப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது அப்படியே சம்மரியா பார்க்க போறோம். கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 5: சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, திருச்சியிலே 2 இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் எய்டட்ல வந்து சிஐடி கோயம்புத்தூர், அப்புறம் அழகப்பா செட்டியார் வந்து சிவகங்கை. இது ரெண்டுமே வந்து சாரி, இந்த 7 காலேஜுமே வந்து 5 காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ், 2 காலேஜ் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் வந்து பெஸ்ட் வேல்யூ இருக்கும். ஏன்னா லோ ஃபீஸு, கொஞ்சம் ஸ்ட்ராங் ரெப்யூட்டேஷன்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் எய்டடும் வந்து ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி தான். பட் இதுல வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரெண்டுத்துலயுமே நீங்க என்ன பெஸ்ட், என்ன டாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ் வேணும் அந்த மாதிரினா என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த ப்ரெசன்டேஷன்லயே இருக்கு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சைட்ல போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க கைடன்ஸுக்கு கால் பண்ணுங்க. ஸோ பிரைவேட் காலேஜில் நம்ம பார்த்த மாதிரி, ஸோ ஸ்டார்டிங் வந்து கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 189, வேலம்மாள் வந்து லாஸ்டா இருக்கிறது 171 தான். நம்ம பார்க்கறது 170 to 190. ஸோ இதுல வந்து ஆல்மோஸ்ட் 12 காலேஜ் இருக்கு. மொத்தமா 19 காலேஜ். அதுல 7 காலேஜ் பார்த்துட்டோம். 5 காலேஜ் கவர்மெண்ட், 2 காலேஜ் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். மீதி இருக்க 12 காலேஜுமே வந்து டாப் பிரைவேட் காலேஜஸ் தான். அதுல உள்ள லிஸ்ட் இது. ஸோ கற்பகம் ஸ்டார்டிங்கு, அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து 188, பிஎஸ்ஜி 186, குமரகுரு 182, கேபிஆர் 178, ராஜலக்ஷ்மி, சாய்ராம், ஸ்ரீ கிருஷ்ணா இது 3 177, ஈஸ்வரி 174, கொங்கு ஆர்எம்கே வந்து 172, வேலம்மாள் வந்து 171. ஸோ ஃபைனல் டேக் அவே என்ன அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு படிங்க. இன்ட்ரெஸ்டா இருந்தா படிங்க. இது வந்து ஒரு கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சு. கொஞ்சம் லாங் டேர்ம்ல ஒர்க் பண்ணலாம். ஃபீல்டு ஒர்க் நிறைய இருக்கும். நீங்க ஐடி மாதிரி நேராக கம்ப்யூட்டர்ல போய் உட்காந்துட்டு ஏசியில் வேலை பார்த்துட்டு வரா மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு 4-5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் வரையுமே நீங்க ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா நடந்துகிட்டு இருக்கு. ஸ்மார்ட் சிட்டிஸ் வருது, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வருது. ஸோ டெவலப்மெண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங் வந்து லாங் டேர்மில், ஈவன் தோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் சேலரிஸ் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு கொஞ்சம் நாலேஜபிளாக இருந்தீங்கன்னா லாங் டேர்மில் நல்லா சர்வைவ் ஆகலாம் வித் குட் சேலரி. சரி, ஒரு அந்த இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் இல்லாமல் வேற ஏதாச்சும் காலேஜ் இல்லை இந்த லிஸ்ட்லேயே இருக்க ஒரு காலேஜை எப்படி நீங்கள் பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பாருங்கள். ஃபேக்கல்ட்டியோட குவாலிட்டி, காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, லொக்கேஷனு, அவங்களுக்கு எந்தெந்த காலேஜ் எந்தெந்த இண்டஸ்ட்ரியோட டைஅப் இருக்கு, அக்ரிடேஷன்ஸ்லாம் என்பிஏ என்ஏஏசிலாம் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுங்க தயவு செய்து. ஜஸ்ட் லைக் தட் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அண்ணன் படிச்சான் அக்கா படிச்சான் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிடாதீங்க. இது இந்த 4 இயர்ஸ் கொஞ்சம் நீங்க என்ஜாய் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி நல்ல காலேஜ்லயும் படிக்கணும். ஸோ இன்னைக்கு இவ்வளோதான். 170 to 190 சிவில் இன்ஜினியரிங் டிஎன்ஏல எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அக்ராஸ் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு 19 காலேஜஸ் பார்த்தோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ், அவேர்னஸ், டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. நம்ம டிஎன்ஏ மட்டும் இல்லை, பேராமெடிக்கல் பார்க்குறோம், ஜோசா கவுன்சிலிங் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம், விஐடி, எஸ்ஆர்எம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஆஃப்டர் 12th மட்டும் இல்லாம நீங்க 8th 9th இருந்தே நீங்க 11th என்ன குரூப் எடுக்கலாம், மேக்ஸ் கம்ப்யூட்டரா, மேக்ஸ் பயோவா, காமர்ஸா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்க கால் பண்ணலாம் என் நம்பருக்கு. தேங்க்யூ ஸோ மச். பை.